வேளாண் பட்ஜெட்டில் வந்து என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கூறினீர்கள். அதில் மற்றொரு மிக முக்கியமான பிரச்சனையாக அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தீர்கள். இந்த மருத்துவ பணியிடங்களில் வந்து இந்த 20% இடங்கள் புறக்கணிக்கிறது. இது மருத்துவ கல்வியில் அவர்கள் தமிழ் வழியில் படிக்கவில்லை, அந்த பட்டத்தை தமிழில் படிக்கவில்லை என்பதால் வந்து எம்பிபிஎஸ் பட்டத்தை தமிழ் படிக்கவில்லை என்றால் அந்த மருத்துவ பணியிடங்களில் அந்த இடம் நிரப்பப்படாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன சார் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து தவறு. அரசு இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கு மருத்துவ கல்வி பட்டய படிப்புகளில் இங்கு தமிழில் இல்லை, அதனால் அவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள். இல்ல மருத்துவ கல்வியில இல்ல பாடத்திட்டங்கள் இல்லாத போது ஆங்கில வழியில் படித்த காரணத்தால் உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு வரையிலும் அல்லது முதல்நிலை டிகிரி என்று சொல்லக்கூடிய அளவிலும் அவர்கள் தமிழ் வழியில் படித்திருந்தால் அவர்களுக்கான அந்த 20% இடஒதுக்கீட்டு உரிமையை வழங்க வேண்டும் அல்லவா? தமிழில் பாடத்திட்டம் இல்லாத போது நீங்கள் தமிழ் வழியில் படிக்கவில்லை, அதனால் உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. ஆதலால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அறிக்கையினூடாகவும் நான் நேரடியாகவும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். காவல்துறையில் அதுபோன்று நேரடி காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டு இல்லை என்கிற சூழல் வந்தபோது மாநில அரசு தர மறுத்த போது இதற்காக நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்து வழக்கை விசாரித்த நீதி அரசர்கள் கிருபாகரனும் புகழேந்தியும் தமிழ் வழியில் படித்தவர்கள் தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் இங்கிலாந்தில் வேலை கேட்பார்கள் என்று அரசை கடிந்து கொண்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அளித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு காவல்துறையிலும் பிற துறைகளிலும் இந்த 20% தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் மருத்துவ கல்லூரியிலேயே அந்த மருத்துவ படிப்பு தமிழில் இல்லாத போது அவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள் என்கிற யதார்த்த உரிமையை புரிந்து கொண்டு அவர்கள் தாய்மொழி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு உரிய அந்த 20% இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும், படிப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் என்னுடைய கோரிக்கை அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் இதற்காக மிக ஆணித்தரமாக நான் என்னுடைய வாதத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியானது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை போட்டியிடுவதற்கான இடங்களோ அல்லது அந்த எம்பி தொகுதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான திட்டம் ஏதாவது இருக்கா சார்? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக மாணவர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, விவசாயி பிரச்சனை, அரசு ஊழியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, எல்லா தரப்பு பாதிக்கப்படுகின்ற மக்களின் பிரச்சனைகளுக்காக எனது குரல் இன்றைக்கு சற்றும் சளைக்காமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட கோரமண்டல் என்கிற ஒரு தனியார் உற்பத்தி ஆலை, அதாவது யூரியா உரங்களை உற்பத்தி செய்கின்ற ஆலையில் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட அந்த அமோனியம் கசிவின் காரணமாக அங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்து தொடர்ச்சியாக எண்ணூரில் அந்த மக்கள் போராடுகிறார்கள். ஆதலால் அந்த ஆலையின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனது குரல் ஒலித்திருக்கிறது. அதுபோன்று ஏற்கனவே நடந்த கூட்டத்தொடரிலே இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு பச்சை வயலாக இருக்கிற 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை பறிப்பதை இந்த அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். செய்யாறிலே விவசாயிகளுக்காக போராடியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்து விடுதலை செய்ய வேண்டும். அதே போன்று ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டிற்காக அந்த குற்றம் இழைத்தவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். என்எல்சியில் வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கான நிரந்தர வேலை வேண்டும் என்று எல்லா தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்காக எனது குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பல கட்டங்களில் சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேகமான இது போன்ற நேர்காணல்களை நடத்தி மக்களுக்கு அந்த உணர்வுகளை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றீர்கள். அதே போன்று இந்திய நாடாளுமன்றத்தின் தமிழ்நாட்டின் மக்களின் பிரச்சனைகளை மட்டுமல்ல, இந்திய முழுக்க இருக்கிற மக்களின் பிரச்சனைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய நாடாளுமன்றத்தின் எமது குரலும் எமது கட்சியின் குரலும் ஒலிப்பதற்கான ஒரு இடத்தை தாருங்கள் என்கிற எமது கோரிக்கையை எமது கட்சியின் சேலம் ஓமலூர் பொதுக்குழுவின் தீர்மானத்தின் முடிவை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். தற்போது ஒரு அரசியல் கட்சியை அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் எமது கட்சியும் அழைத்து முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேர்தல் பணிக்குழு DR பாலு அவர்கள் தலைமையில் சந்தித்து பேசுகிற அந்த குழு என்னை அழைத்து பேசும் என்று நான் நம்புகிறேன். அப்படி பேசுகின்ற போது எமது கட்சிக்கு ஒரு இடம் தாருங்கள் என்கிற எமது வேண்டுகோளை, எமது கட்சியின் வேண்டுகோளை நான் முன்வைக்க இருக்கிறேன்.